அழுத்தும் அமெரிக்கா, எழுமா இந்தியா? இந்தியாவை தன்னோட நட்பு நாடுன்னு இப்பவும் சொல்ற அமெரிக்கா, நம்ம மேல கூடுதல் வரிகள், போதைப் பொருள் குற்றச்சாட்டுன்னு பொருளாதார ரீதியாகவும் சர்வதேச அளவில் நம்ம இமேஜையும் தொடர்ந்து உரசிக்கிட்டு தான் இருக்கு. இப்போ அமெரிக்காவில் வேலை பார்க்க வர வெளிநாட்டினருக்கு வழங்குற H1B விசாவுக்கான கட்டணத்தை 1 லட்சம் அமெரிக்க டாலரா ட்ரம்ப் அரசு அதிரடியாக உயர்த்தியிருக்கு. இந்திய மதிப்பில் 88 லட்சம் ரூபாயா இருக்கும். இது தகவல் தொழில்நுட்ப துறைகளில் இருக்கிற இந்தியர்களுக்கு பெரும் பின்னடைவா இருக்குங்கிறாங்க. அமெரிக்கா கொடுக்கிற H1B விசாக்களில் 5ல் 1 பங்கை இந்தியாவில் இருக்கிற IT கம்பெனிங்க தான் வாங்குது. ஆனால் இனி தங்களோட ஊழியர்களை அமெரிக்காவுக்கு ஒரு நிறுவனம் அனுப்புமாங்கிறதே கேள்விக்குறியாக இருக்கு. அமெரிக்கா போற இந்தியர்களுக்கு பல வழிகளில் இது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க. அமெரிக்காவோட இந்த கட்டண உயர்வுக்கு முழு பின்னணி என்ன? இந்த வரி விதிப்பால இந்தியர்கள் எந்த வகையில பாதிக்கப்படுவாங்க? அதை இந்தியா எப்படி எதிர்கொள்ள போகுதுங்கிறத தான் இந்த ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். அமெரிக்காவில் இருக்கிற பன்னாட்டு நிறுவனங்கள்ல வேலை பார்க்கறதுக்காக போகும் வெளிநாட்டுக்காரங்களுக்கு H1Bங்கிற விசா வழங்கப்படுது. இந்த விசாவுக்கான கட்டணத்தை $1000 இருந்து $1 லட்சம் அதிரடியா உயர்த்தி ட்ரம்ப் அரசு உத்தரவிட்டிருக்கு. செப்டம்பர் 21ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வர இந்த கட்டண விலை அடுத்த 12 மாதங்களுக்கு நடைமுறையில் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதிக திறன் கொண்ட ஊழியர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குறதுக்காகவும் வேலை வாய்ப்பில் அமெரிக்கர்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் தரதுக்காகவும் இந்த விசா கட்டண உயர்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா காரணம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வருஷத்துக்கு 65,000 H1B விசாக்கள் தான் வழங்கப்படும்ங்கிற கட்டுப்பாடு ஏற்கனவே அமல்ல இருக்கிற நிலையில இப்ப அதோட கட்டணமும் 100 மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கு. அமெரிக்காவுக்கு வேலைக்கு போறவங்க மட்டும் இல்லாம அமெரிக்க நிறுவனங்களையும் இது பாதிக்கும்னு சொல்லப்படுது. ஊழியர்களோட ஆண்டு வருமானத்தை விட விசா கட்டணம் கூடுதலா இருக்கிறதால வெளிநாட்டினருக்கு பதிலா அமெரிக்கர்களை வேலைக்கு எடுக்கும் கட்டாயத்துக்கு நிறுவனங்கள் தள்ளப்படும்னு ட்ரம்ப் எதிர்பார்க்கிறாருன்னு சொல்லப்படுது. H1B விசா வாங்குறவங்கள 70% பேர் இந்தியர்கள் அப்படிங்கிறதால இந்தியாவை குறி வச்சுதான் ட்ரம்ப் இந்த கட்டண உயர்வை அறிவிச்சிருக்காருங்கிற பார்வையும் முன்வைக்கப்படுது. இந்த விசா நடைமுறை புதுசா விசா வாங்குறவங்களுக்கு மட்டும் இல்லாம அங்க ஏற்கனவே வேலையில இருக்கவங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இருக்கிறவங்களோட விசா காலம் முடிஞ்சு புதுப்பிக்கிற போது புதிய கட்டணத்தை அவங்க செலுத்த வேண்டியிருக்கும். ட்ரம்போட பல அதிரடி உத்தரவுகளை அமெரிக்க நீதிமன்றங்கள் நிறுத்தி வச்சிருக்கு. அதே மாதிரி இந்த விசா கட்டண உயர்வும் நிறுத்தி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. கூடுதல் வரி, H1B விசா கட்டணம் அதிகரிப்புன்னு இந்தியாவை தொடர்ந்து அழுத்துற அமெரிக்கா சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் நாடுகள் பட்டியலையும் இந்தியாவை பிரதானமா சேர்த்து ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. இது சம்பந்தமா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில சீனா, இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட 23 நாடுகள் போதைப் பொருள் உற்பத்தியிலையும் கடத்தலையும் முக்கிய பங்கு வகிக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா இந்தியா, பாகிஸ்தான் எல்லைகள்ல ட்ரோன் மூலமா போதைப் பொருள் கடத்தல் ரொம்ப அதிகமா நடைபெற்றதாகவும் இந்த 2 நாடுகள் போதைப் பொருளை உற்பத்தி செஞ்சு கடத்துறதால அமெரிக்காவுக்கும் அதன் குடிமக்களுக்கும் அச்சுறுத்தல் கொடுக்கிற நாடா பார்க்கப்படுது. அமெரிக்காவில் 14 வயசுல இருந்து 44 வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த நாடுகளோட போதை கடத்தலால பெருசா பாதிக்கப்பட்டிருக்கிறதாவும் இந்தியா உள்ளிட்ட 23 நாடுகள் அமெரிக்கா கூட நல்லுறவுல இல்லைன்னே ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறது இந்தியா அமெரிக்கா இடையேயான நல்லுறவுக்கு பெரும் பின்னடைவா பார்க்கப்படுது. அதே சமயம் பொலிவியா, மியான்மர், கொலம்பியா, வெனிசுவலா போன்ற நாடுகள் போதைப் பொருள் கடத்தலை தடுக்க எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலங்கிறதையும் தன்னோட நாடாளுமன்ற அறிக்கையில ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்காரு. இதை விட இன்னொரு பெரிய குற்றச்சாட்டை அமெரிக்க புலனாய்வுத்துறை இந்தியா மேலையும் சீனா மேலையும் சுமத்தியிருக்கு. இந்த 2 நாடுகளும் போதைப் பொருள் தயாரிப்புக்கான மூலப்பொருட்கள் உபகரணங்களை விநியோகிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கிறதாவும் இதன் மூலமா வர வருவாய எல்லைகள் கடந்து குற்றவாளிகளுக்கு நிதி ஆதாரமா அனுப்பப்படுதுன்னு அமெரிக்க புலனாய்வுத்துறை சொல்லியிருக்கு. இந்தியாவுக்கு கூடுதல் வரிகளை அமெரிக்கா விதிச்சதுக்கு முக்கிய காரணமா நாம ரஷ்யா கிட்ட இருந்து அதிக அளவுல கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்யறதும் இது மறைமுகமா யுக்ரைன் போரை தீவிரப்படுத்த ரஷ்யாவுக்கு பொருளாதார ஆதாரமா அமையுது அப்படிங்கிறது தான். 2024-2025 நிதியாண்டுல இந்தியாவோட கச்சா எண்ணெய் இறக்குமதியில ரஷ்ய எண்ணெயின் பங்கு 35% இருந்துச்சு. சலுகை விலையில வாங்கினதுனால இந்த நிதியாண்டுல நம்மளோட இறக்குமதி செலவுல $8.2 பில்லியன் குறைஞ்சிருக்கு.
கூடவே இந்தியாவோட 140 கோடி மக்களுக்கும் எரிபொருள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இதை தாண்டி ட்ரம்ப் இந்தியா மேல கடும் கோபத்துல இருக்கிறதுக்கு நாம சீனாவோட நெருக்கமான நட்புல இருக்கிறது தான் உண்மையான காரணம்னு சொல்லப்படுது. இப்போதைக்கு அமெரிக்காவுக்கே ஒரு நாடு சவால் விடுதுன்னா அது சீனா தான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால அமெரிக்காவுக்கு சவால் விட்ட ரஷ்யாவோட இடத்துல இப்ப இருக்கிற சீனாவோட இந்தியாவும் நம்ம பிரதமரும் நெருக்கமான நட்பை வெளிக்காட்டி இருக்கிறது அமெரிக்கா தனக்கான அச்சுறுத்தலா பாக்குதுன்னு சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இந்தியா மீதான வரி விதிப்புக்கு ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குறத ஒரு சாக்கா தான் அமெரிக்கா சொல்லுது. அதன் உண்மையான காரணம் இந்திய சீன நட்புறவு தானும் சொல்றாங்க. இந்தியாவின் சர்வதேச ராஜதந்திரத்தோட உள் அர்த்தங்கள் சாமானிய இந்தியனுக்கு புரியாது. ஆனா வரி விதிப்புகள்ல இருந்து தன்னை தனது நாடு பாதுகாக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை அவனுக்கு அளிக்க வேண்டியது இந்திய அரசோட கடமைங்கிறத யாரும் மறுக்க முடியாது.